ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் கிளாஸில் நம்ம கன்சோல் லாகில் எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸில் என்னென்னலாம் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். ஸோ பேசிக்காக நம்ம பண்ணுற அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் என்னது? ப்ளஸ், மைனஸ், மல்டிப்ளை, டிவிஷன், அப்புறம் எக்ஸ்பொனன்ஷியேஷன். ஸோ இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து லாஸ்ட் கிளாஸில் சொன்ன மாதிரி அதே கன்சோல் லாகை யூஸ் பண்ணி எப்படி இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸை நம்ம பண்ணி பார்க்க போகிறோன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் console.log ஸோ சேம் அந்த பிரிண்டிங் மெசேஜை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 3யையும் 2வையும் இப்போது ஆட் பண்ணி என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்க்க போகிறேன். ஸோ இதுதான் என்னோடய ஸ்கிரிப்ட். ஸோ வெறும் பேசிக்கான ஒரு அடிஷனல் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன், 3 + 2. ஸோ நமக்கு இதோட ஆன்சர் இப்போது 5 அப்படின்னு வரணும். ஸோ நான் இந்த VS Code டூலில் ஸோ நம்ம இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா நோட் அப்படிங்கிற கமெண்டை யூஸ் பண்ணி நம்மளோட ஃபைல் நேமை கொடுக்கணும். சரி தெரிஞ்சா 3 + 2 = 5. ஸோ இன்னும் நம்ம இதில் மெசேஜஸும் ஆட் பண்ணலாம். ஸோ எப்படி அப்படின்னா டபுள் கொட்டேஷனுக்குள்ளே நம்ம வேணுங்கிற மெசேஜை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஆட் 3 + 2 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்படி கொடுத்துட்டு நம்ம எக்ஸிட் பண்ணும்போது இந்த ஆட் அப்படிங்கிற மெசேஜும் நமக்கு வந்துடும். ஸோ இங்கே அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் நடந்து அதுக்குண்டான ரிசல்ட்டும் நமக்கு வந்துடுச்சு. ஸோ 3 + 2 வந்து நமக்கு 5 அப்படின்னு வந்துடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம சப்ட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். ஸோ சப்ட்ராக்ஷன்லேயும் 3 - 2 இது பண்ண போகிறோம். சேம் அதே மாதிரி எல்லாமே போட்டுடலாமா? console.log மல்டிப்ளைல 3 * 2 அடுத்து டிவிஷன். divided by 2. நெக்ஸ்ட்டு நம்ம எக்ஸ்பொனென்ஷியல் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸ்பொனென்ஷியல் நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணி பார்க்குறக்கு, இல்லை ஒரு நம்பரோட பவரை யூஸ் பண்ணி அதுக்கு என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்க்குறக்கு. ஸோ இந்த இடத்துல நான் 3யை வந்து 2 டைம்ஸ் பவர் பண்ணி என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்க்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னோட 5 கமெண்ட். ஸோ அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அண்ட் எக்ஸ்பொனென்ஷியல். ஸோ இதில் இன்னொன்று இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னா மாடுலஸ் ஆப்ரேட்டர். ஸோ இந்த மாடுலஸ் ஆப்ரேட்டர் நமக்கு ஒரு டிவைட் பண்ணும்போது வர ரிமைண்டரை அவுட்புட்டில் காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது எனக்கு 15 வந்து நான் வந்து 4ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போது நமக்கு ரிமைண்டர் எவ்வளோ வரும்? 3 வந்து வரணும். இப்போ பார்த்துடலாமா? மாடுலஸ் ஆப்ரேட்டர், சாரி மாடுலஸ் ஆப்ரேட்டர் படிச்சுக்கணும். சேவ் பண்ணல. ஓகே கைஸ், ஸோ இதுதான் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் ஸ்ட்ரிங்கோட டைப்ஸ், வேரியபிளோட டைப்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ.